இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பேர் அஞ்சலி ஃபாதர். நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன விஷயமா? ஃபாதர், இந்த ஆசிரமத்துல தான் என் ஹஸ்பண்ட் வளர்ந்துருக்காரு. என் அண்ணன் கூட இதே ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காரு. அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். முக்கியமா என் ஹஸ்பண்டை பத்தி தெரியணும். உன் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? மகேஷ் சந்திரன். அவரை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியணும்? சின்ன வயசுல எப்படி அவர் இங்க வந்தாரு, அவர் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்குவாரு, அவருடைய பாஸ்ட் லைஃப் என்னன்னு அத பத்தி எல்லாமே எனக்கு தெரியணும் ஃபாதர். நீங்களும் ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கீங்க. உங்களால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஃபாதர். அவர் சின்ன வயசுல என்னென்னலாம் நடந்துச்சு, அவர் எப்படி நடந்துக்குவாரு, அத பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஃபாதர். தெய்வத்துக்கு சேவை செய்யற நீங்க தெய்வத்துக்கு சமமான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் சாட்சியா உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எதையும் மறைக்காம சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் என் லைஃபுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஃபாதர். சரிம்மா, சொல்றேன். மகேஷோட அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மகேஷ் பிறக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டதா அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்களால வளர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல அவனை இங்க கொண்டு வந்து விட்டாங்கம்மா. அவன் சின்ன வயசுலயே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான். அதனால அவன் யார்கிட்டயும் பேச மாட்டாமா. எப்பவும் தனியாவே உட்கார்ந்துருப்பான், சோகமாவே இருப்பான். ஆனா படிப்புல மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தனிமையில இருந்து கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஆனா முடியலம்மா. கொஞ்ச நாள் கழிச்சு இவனை மாதிரியே ஒரு பையன் இங்க வந்தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. நாளாக நாளாக மகேஷோட சோகம் சந்தோஷம் எல்லாத்துலயும் அவன் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் ஷேர் பண்ணிப்பான். அவனை மத்தவங்க கிட்ட கூட அவன் பழக விட மாட்டான். தனக்கு ஒரு அம்மா அப்பா கூட பிறந்த சகோதரன் யாராவது இருந்தா எப்படி பாத்துக்குவோமோ அந்த அளவுக்கு அவனை பார்த்துப்பான். அவன் இல்லாம அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். எப்பவும் அவன் பக்கத்திலேயே இருப்பான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவன் ஒருத்த மேல அன்பை வச்சுட்டான்னா அந்த அளவை கணக்கிடவே முடியாதுமா. அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன ஃபாதர்? அவன் பேரு ஃபாதர்